ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான கடகராசி நேயர்களே, வக்கரகதியிலே சனி பகவான். வக்கரம்னாலே நமக்கு பிடிக்காத வார்த்தை. ஒன்று கடகராசிக்காரர்கள் வக்கரமாக இருக்கலாம், அது ஏன் சனி வக்கரமாக இருக்கார் எனக்கு பிடிக்கல சார். நான் தான் சார் கோவப்படணும், என்னை பார்த்து யாருமே கோவப்படக்கூடாது. நான் தான் சார் வேகப்படணும், என்னை பார்த்து யாரும் வேகப்படக்கூடாது. எதிர்த்து செய்தாலோ எதிர்பாராமல் செய்தாலோ எதுவுமே கடகத்துக்கு பிடிக்காது. இதுதான் கடகராசி. ஆனால் இந்த சனி வக்கரத்துக்கு வராராம என்ன சார் செய்யலாம்? இது கேள்வி கடகத்துக்கு எழும்பும். நான் என்ன பண்ணணும்? நான் மாறணுமா? முதல் கேள்வி, நான் மாறணுமா? ரொம்ப ரிஸ்க் ஆச்சு. கடகத்தோட குணத்தையும் மனதையும் மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. எப்பேற்பட்ட என்ன சொல்லுவாங்க, படைத்தலைவர்களே பேசினா கூட கடகராசிக்காரர்கள் சமாதானமாக மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு சமாதானம் ஆகுவாங்க. என்ன தெரியுமா? உங்களால் இன்னொருத்தவங்க வாழ்க்கை கெட்டு போகும்னு சொன்னால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு போவாங்க. இதுதான் கடகராசி. அப்போ கடகராசியோட குணத்தை நாம் இப்போ சரியாக புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயத்தை அவ்வளோ லேஸில் விட மாட்டாங்க. ஆனால் ஒன்று தான், ஒன்றால் நிறைய பேர் வீணாக போகிறாங்க, நீ விட்டுடு அப்படின்னா விட்டுடுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல குணம். அந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் என்ன செய்யும்? நல்லவங்களை சோதிப்பாரா? சோதிப்பார். ஏன் சோதிக்கிறாரு? நல்லவர்கள் தான் அரியாசனம் ஏறுவார்கள். சோதனை இருந்தால் தான் அரியாசனம் ஏறக்கூடியவர்களுக்கு. அரியாசனம்னா பதவிக்கு வரவன் நல்லா இருப்பான். ஆனால் பதவிக்கு வரத்துக்குள்ளே அவன் பாடுற பாடு, இதை நம்ம யோசிக்காமே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆட்டம் போடுறவங்க பல பேர் ஆட்டம் போடுவாங்க, பாட்டு பாடுறவங்க பல பேர் பாட்டு போடுவாங்க. ஆட்டமும் ஆடி பாட்டும் பாடி நடிக்கவும் தெரிந்தவர்கள் தான் பதவிக்கு வருவார்கள். இது ஏற்க. அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆளினால் அழகு ராஜா. அப்போ இந்த பதவியை கொடுக்கக்கூடிய நேரம், அதுக்கு முன்னாடி நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய காலம். இதுதான் இந்த சனி வக்கர பெயர்ச்சி. சனி இப்போ என்ன பாடத்தை புகுத்துறாரு? உங்களை பக்குவப்படுத்துகிறார். பக்குவம்னா என்ன? யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு புது ஸ்கெட்சை எப்படி போடுறது, புதுமையை எப்படி ஒருத்தவங்கள்ட்ட திணிக்கிறது, நான் விரும்புகிறத நான் அடையணும், அதுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு அவனை என் பக்கம் மாற்றணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த யோசனையெல்லாம் இப்போ உங்களுக்கு பிளானிங்கில் வரும். இதையெல்லாம் இந்த சனி வக்கரத்தில் நீங்கள் ஸ்மார்ட்டாக ஒன்று சொல்லுவாங்க. இந்த குளுக்கோஸ் ஒன்று ஏற்றுவாங்க. உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா உடனே குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. அது என்னன்னே நமக்கு தெரியாது. அது வெறும் தண்ணி மாதிரி தானே இருக்குது. அது எப்படி ஏறும்? சொட்டாக ஏறும். அது ஏற ஆரம்பிக்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ நாடிங்க ஆகும்? எல்லோரும் கேட்காத வார்த்தை இல்லை. இந்த நர்ஸை பார்த்து கண்டிப்பாக கேட்பாங்க, இன்னும் எவ்வளோ நாடியில் இது முடியும்? இந்த 2 வார்த்தை கேட்காம யாராவது குளுக்கோஸ் ஏற்றிருக்காங்களான்னு பாருங்கள். எவ்வளோ நாடி ஆகும், எவ்வளோ நாடியில் இது முடியும்? உனக்கு நீ முடியும் போது இது முடிஞ்சிடும் அப்படின்னு நர்ஸு சொல்லிட்டு போகலாமா? சொல்ல முடியாது, பிரச்சனை ஆகிடும். உனக்கு முடிஞ்சிருச்சுன்னா இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. உனக்கு முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது முடியாமல் போயிட்டுருக்கும். 2வது குளுக்கோஸ் கூட ஏற்றலாம். அப்போ இந்த இடத்துல பொறுமை ரொம்ப தேவைப்படும். காரண காரியம் இல்லாமல் காரணங்கள் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. ஆனால் நம்ம மனசுக்கு அது புரியாது. இந்த நேரத்தில் இந்த 138 நாட்கள், ஜூலை 2 முதல் நவம்பர் 17 வரை, ஆனி மாதம் 18ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரை, இந்த 138 நாட்கள் சனியுடைய வக்கர பயிற்சியினால் நடப்பதை நாம் தெரிந்து கொள்வதற்குள் நாட்கள் நகர்ந்துவிடும். நடப்பதை தெரிந்து கொள்வதற்குள். அப்புறமா தான் நாங்கள் புரிஞ்சிக்கவே முடியும். அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குமே 138 நாட்கள் கடந்து போயிடுதுன்னா நம்ம இலக்கை அடைவதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ என்ன பண்ணணும்? கடகராசிக்காரவங்க என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். ஓவர் ஸ்பீச் இப்போ வேண்டாம், ஓவராக செயல்படுறது வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஓய்வு எடுங்க.
138 நாட்கள் கடகராசிக்காரர்கள் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மன ஓய்வு. மனம் ஓய்வு இருந்தால் நோய் வராது. மனசு நிறைய வேலைப்பாடு ஆரம்பிச்சிருச்சுன்னா வெற்றி. மனசு எதை நோக்கி அதிகமாக செயல்படும்? ஏன்னா உங்களுக்கு மனக்கரகன் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிற இடம். அப்போ உங்கள் மனசு எதை நோக்கி? வெற்றியை நோக்கியே போகும். வெற்றியை நோக்கி போகும்போது நீங்களாக உங்களை நினச்சிப்பீங்க, நான் அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டேன், அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டேன், இவங்களை நான் என் பக்கம் இழுத்துட்டேன், அவங்கள என் பக்கம் இழுத்துட்டேன்னு நினச்சிப்பீங்க. அதெல்லாம் ஒருத்தவங்களும் இருக்க முடியாது. அதுமாரி நீங்கள் இழுக்கிறது, நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் டிக்கெட்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு ஸ்கெட்சு போடவே முடியாது. அதுக்கு தானே சொன்னேன், தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயுமே 138 நாள் போயிடும். அப்போ கடகராசி இப்போ செய்ய வேண்டிய முதல் முயற்சி என்னென்னா, குருவின் ஒரு வழி நடக்க வேண்டும். யாராவது பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ நான் சொல்கிறேன், தம்பி 138 நாட்கள் அதிகமாக ஓய்வெறுங்கள், ரொம்ப மனசை உளைச்சலாக்கிக்காதீங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே நீங்கள் நவம்பர் 17க்கு பிறகு எந்த ஃபாஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபாஸ்ட்டில் நீங்கள் நினச்சது நடக்கும். அது வரைக்கும் கம்முன்னு இருங்க. இவ்வளவு தான் நான் சொல்லித்தரது. கடகராசிக்காரர்களுடைய பேர் புகழ் கௌரவம் என்னைக்கு கீழே இறங்காது. உங்களை யாராலும் கீழே இறக்க முடியாது. எந்த கிரகம் வக்கரமானாலும் உங்களை கீழே இறக்க முடியாது. உங்கள் நிலையை விட்டு நீங்கள் இறங்க மாட்டீங்க. ஆனாலும் இந்த 138 நாட்கள் அதீதமான உழைப்புகள் வேஸ்ட்டாக போயிடும். அதீதமாக உழைக்கிறது மிகப்பெரிய, நான் இதை உடனே எனக்கு அடைஞ்சாகணும், இவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ஆகணும், இன்னொருத்தவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதும் வேஸ்ட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது தான் முதல் வார்த்தை சொன்னேன். ஒருத்தவங்களை திருப்திப்படுத்தணும்னா விட்டு கொடுக்கறத தவிர வேறு திருப்திப்படுத்துறது எதுவுமே கிடையாது. நாம் இப்போ விட்டு கொடுக்கறது போல நடிக்கணும். விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகப்படுவோம். விட்டு கொடுக்க வேண்டிய நேரம் வரும். நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு நினைப்பாங்க. கரெக்டாக 138 நாட்கள் கழித்து அதே கெட்டப்பில் திரும்பி போங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆக விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், ஹோல்ட் பண்ணுறது, நிப்பாட்டி வைக்கிறோம். சில விஷயங்களை 138 நாட்கள் வக்கரகதியினால் கடகராசிக்காரர்கள் நிப்பாட்டி வைக்கணும். அப்போ என்ன ஆகும்? நமக்கு சாதாயம் எல்லாமே சகாயம்தான். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், ஏற்கனவே நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறேன். நம்ம என்றைக்குமே ஸ்பேஸ் விட்டு எழுதுனா நம்மளுடைய வாழ்க்கையே மாறும். எதுக்குமே ஸ்பேஸ் விடணும்னு சொல்லிக்கிறேன். இப்போ 138 நாட்கள் அதுதான். இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல விதமாக, அதை சொல்லுவாங்க, கிராமங்கள்லாம் பேசுவாங்க. இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதம் இந்த காலத்துலலாம் கவனிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் குட்டையெல்லாம் நோண்டுவாங்க, குளம்லாம் வெட்டுவாங்க. குளம் வெட்டுறது, குட்டை வெட்டுறது கிராமங்களில் நடக்கும். ஏரிகள்லாம் இப்போ தூர்வாடுறது, இதெல்லாம் இந்த ஆடியில் நடக்கும். எதுக்குன்னா தண்ணி வரும். இப்போ அந்த நல்ல தண்ணி ஊறுறதற்காக. இவ்வளோ தான். இந்த சிம்பிளாக இந்த மைண்டில் ஏற்றிங்க. இப்போ உங்களை பதப்படுத்திக்கிறது, உங்களை நீங்கள் வசீகரப்படுத்திக்கிறது, உங்களை சில விஷயங்கள் கற்றுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. இதனால் சனி வக்கர பயிற்சி இந்த காலத்தை இப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணோம்னா, ஒரு பிளான் பண்ணோம்னா, படித்தோம்னா நம்ம பெரிய மேதையாக வரப்போகிறோன்னு அர்த்தம். உங்களை மேதையாக்கிறதுக்கு 138 நாட்கள் உதவ போகிறது. நீங்கள் நிறைய கற்றுக்குங்க. உங்கள்கிட்ட நீங்கள் எந்த அதிக பிரசங்கித்தனத்தையும் இப்போ வெளிப்படுத்த வேண்டாம். வீட்டை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போது கால் அலம்பிட்டு உள்ளே வாங்க, புறங்கால் அலம்பிட்டு வாங்க, கண்ணில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிங்க, தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிங்க. எல்லா தோஷமும் போகும். நிறைய திருஷ்டி போடும் உங்களுக்கு இந்த நேரத்தில். 138 நாட்களும் பார்த்தீங்கன்னா திருஷ்டி திருஷ்டி திருஷ்டி. முக்கியமாக கடகராசிக்காரங்க ஸ்டேட்டஸே வைக்காதீங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அழகு அதிகமாக வரும். உங்களை நிறைய பேர் பார்வைப்படுவாங்க. உங்களை உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுவாங்க. சுதர்சன மந்திரம் நிறைய சொல்லுங்கள். சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதகாதுன்னு. வீட்டுக்குள்ளே வரும்போது காலமிட்டு உள்ளவாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு சாமி வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிங்க. சாமியை கும்பிட்டுட்டு, உங்கள் சாமி ரூமில் சாமியை கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை. எந்த திருஷ்டியாக இருந்தாலும் அதோடு நின்றுடணும், வாசலோடு நிற்கணும். ஃபுல் நம்ம புதுமையாகிடணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க.
சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, துளசி மாலை சாத்துங்க, வெத்தலை மாலை சாத்துங்க, வெண்ணெய் வாங்கி சாத்துங்க. ஆஞ்சநேயருக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த நேரத்தில் மனபலம் தான் தேவை. சனி வக்கரம் உங்களை எந்த விதத்திலும் வீணாக்காது. இது பயிற்சி பெறக்கூடிய நேரம், உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய நேரம், நீங்கள் படிக்கும் காலம். உங்கள் மனசு கண்டிப்பாக ஒரு விஷயத்தை படிக்க போகுது. பள்ளி படிப்பு மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒன்று படிக்க போகுது, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 138 நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வரலாறு படைக்க போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.